இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பேனரில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மார்ச் வந்து முடிய போது. ஸோ விரைவில் கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக வந்து இந்த வீக்கில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எவ்வளோ வேக்கன்சினா 65 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வந்து வரப்போகுது. ஓகே, இன்றைக்கி என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்க பாருங்கள், அதுக்கான சிலபஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேறு சிலபஸ் இருந்துச்சு, இப்போ வேறு சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னமான சிலபஸ்னால், அதாவது குரூப் 1 எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 2 எக்ஸாம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்குது. மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸை மட்டும் ஒரு இடத்துல மாற்றிருக்காங்க. அது எங்கன்னா இதில் இருக்க பாருங்கள். மெயின் எக்ஸாமில் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்குது. பேப்பர் 2ல் வந்து பார்த்தா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இருக்க போது. இதில் இருக்க பாருங்கள், இந்த பேப்பர் 2ல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எத்திக்ஸ் மற்றும் இன்டெகிரிட்டி அதை வந்து பார்த்தா ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் சிலபஸில் வந்து பார்த்தா ஜென்ரல் ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டி இருக்குது, அந்த டெஸ்ட் இருக்குது. இப்போ இதை தூக்கிட்டு இப்போ இந்த எத்திக்ஸ் அதை வந்து பார்த்தா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான மாற்றம், வேறு எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. இதை ஒன்று மட்டும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் சிலபஸ். ஸோ மீதிலையுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போது. பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டியும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டியில் வந்து கல்ச்சர் மற்றும் ஹெரிட்டேஜ் கேட்டிருக்காங்க. பேப்பர் 4 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஜாகிரஃபி வந்து கேட்டிருக்காங்க, என்வரன்மெண்ட் கேட்டிருக்காங்க, இந்தியன் எக்கனாமி வந்து கேட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து 4 பேப்பர் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் டீட்டெயில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்லையுமே என்னமான இதை நீங்கள் கவர் பண்ணும் அதுக்கான டீட்டெயில் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின் எக்ஸாமுக்கான ஒரு சிலபஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க ரெஃபர் ஆகிறவங்க இதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆக பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் விரைவில் வந்து கொண்டு வர பாருங்க. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிறவங்க நல்லா ஃபஸ்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான புதிய இன்ஃபர்மேஷன். ஸோ சிலபஸை மட்டும் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம குரூப் 1 நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது வந்து ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2024 வெளியானது. ஸோ இதில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 70 வேக்கன்சிஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. டோட்டல் 92 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருந்தாங்க. என்னமான பதவியெலாம் வந்து இருக்குன்னா, டெப்டி கலெக்டருக்கான பதவி வந்து இருக்க போது. அதேமாரி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கான பதவி, அசிஸ்டன்ட் கமிஷனர் பதவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கோஆப்ரேட்டில் ரெஜிஸ்டருக்கான பதவி, இந்த மாதிரி பல்வேறு பதவிகள் உங்களுக்கு வந்து இருக்க போது இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன். ஏன்னா எல்லாமே மிகப்பெரிய பதவினே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து கிடைச்சா செம்ம நல்லா வந்து செட்டில் ஆகலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக விரைவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர சொல்ல நம்ம சேனலை இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.